மணி கவுண்டிங் எஃபெக்ட்டை எப்படி டாவன்சியில் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டைம் லைனில் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிய டெக்ஸ்ட் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், காப்பி பண்ணிக்கோங்க. இதனால் நோட் பண்ணி பாருங்கள். ஃப்ரம்மு வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும், அது உங்கள் ஸ்டார்டிங் வேல்யூ. 2 வந்து இருக்கும் பாருங்கள், அது வந்து உங்கள் எண்டிங் வேல்யூ. எண்டிங் வேல்யூ வந்து நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஃப்ரீ ஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாலர் சிம்பிள் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபோர்ஸ் ஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் போட்டுக்கிறேன். நீங்கள் கேபி இந்த மாதிரி என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அது மொத்த ஃபைலையும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸை லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், கீழே எக்ஸ்பிரஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் காப்பி பண்ணதை இப்போ அதில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் தேவையான சைஸில் கலரு சைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். ஸ்லோவாக ப்ளே ஆகுது அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து கம்மி பண்ணுங்கள். 4 செகண்ட்லேருந்து 2 செகண்ட் 1 செகண்ட் மாதிரி பண்ணுங்கள், ஸ்பீடாக ஒர்க் ஆகும்.